புஷ்பா, எனக்கு ஒரு உதவி பண்ணுமா? உதவியா? என்கிட்டயா? அதுவும் மீனாட்சி அக்கா என்கிட்ட உதவி கேக்குறாங்களா? என்னக்கா? இரு. நிஜம்தான்க்கா. நீ அக்கா என்கிட்ட உதவி கேக்குற? அம்மாடி, இத பாரு. இந்த நேரத்துல எனக்கு வேற யாருமே, அதான் உன்கிட்ட ஒரு உதவி கேக்குதாம்மா. என்ன உதவினே சொல்லாம இப்படி சொன்னா என்னக்கா அர்த்தம்? முதல்ல என்னன்னு சொல்லு. எனக்கு ரொம்ப அவசரமா 40 பவுன் நகையும் ஒரு 10 லட்சம் பணமும் வேணும் புஷ்பா. புஷ்பா, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட உன்னை கூப்பிட்டிருக்கேன். 40 சவரன் நகையும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் வேணுமா? எதுக்குக்கா? எதுக்கு இவ்வளவு பணமும் நகையும்? அதெல்லாம் விட்டுடு புஷ்பா. இங்க பாரு புஷ்பா, பேசுறதுக்கு நேரம் இல்லம்மா. இந்த ஒரு ஒரு உதவிய உன்னால செய்ய முடியுமா இல்லையா? அக்கா, தப்பா எடுத்துக்காதக்கா. என் வீட்லயே 1000 பிரச்சனை கிடக்கு. என் வீட்டுக்காரர் என்னடான்னா எதையோ பார்த்து பயந்து விட்டத்தை பாத்துக்கிட்டே முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. இந்த நேரத்துல என் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் லட்சக்கணக்குல கட்ட வேண்டியிருக்கு. இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இதுல நீ வேற என்கிட்ட வெக்கத்து விட்டு உதவின்னு கேக்குற. செய்யணும்னு தான் மனசு வருது. ஆனா ஏங்கா, மறுபடியும் நான் கேக்குறேன், நீ தப்பா எடுத்துக்காத. சாதாரண மெஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு போய் நீ என்கிட்ட 40 சவரன் நகையும் ரொக்கமும் கேட்டனா எப்படிக்கா நம்பி நான் கொடுக்கறது? அம்மா, நீ ஒண்ணு பண்ண, உன்கிட்ட இருந்தா கொடு. என் வீட்டு பத்திரம் உன் வீட்டுல தானே இருக்கு. அத அடமானமா வச்சுக்கிட்டு பணமும் நகையும் தா. எழுதி தர பத்திரத்துல நான் கையெழுத்து போடுறேன். ஓ, உங்க நிலத்தை வச்சு பணத்தை கேக்குறீங்களா? அதுவும் சரியாதான் இருக்கு. எனக்கு கழுத்துக்கு மேல பிரச்சனை இருக்குமா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத புஷ்பா. நிலத்தை அடமான வைக்கிறேன்னு கேக்குறேன்னா நல்லா புரியுது. ஆனா மீனாட்சி அக்கா கிட்ட இருந்து அது மட்டும் பத்தாதேக்கா. வேற என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் என்னத்த பெருசா கேட்க போறேன்? எப்பவும் கேக்குற மாதிரிதான். அக்கா, உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னதை நீ. இதோ இவ இடிச்சா இந்த இதயம் தாங்குச்சு. ஆனா சம்பந்தமே இல்லாம அவ புருஷன் வந்து இந்த பள்ளத்துல உன்னை தள்ளி விட்டுட்டான். அப்பவே இந்த இதயம் உடைஞ்சு போயிடுச்சு. ஆனா யமுனா, இதெல்லாம் கூட எனக்கு பெருசா தெரியல. ஒரே ஒரு நாள் முடிவெடுத்து ஒரு நொடியில தாலி கட்ட வச்சிருக்கேன். பொய்க்கு மேல பொய், பொய்க்கு மேல பொய், பொய்க்கு மேல பொய் பேசிட்டு இல்லம்மா, இப்படி சொல்லாம கொள்ளாம முறை கெட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்த பாரு. அதுவும் வேலைக்காரியா வர்றதுக்கு துணிஞ்ச பாரு. ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்கு அப்படியே செத்து போயிடலாம் போல இருக்கு. எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்குடி. எனக்கு செத்து போயிடலாம் போலதான் இருக்கு. யமுனா, இவ்வளவு விஷயத்தை கடந்து வந்தாலும் இது வரைக்கும் எனக்கு தோணாதது ஒண்ணு, நான் நினைக்காதது ஒண்ணு நடந்து போச்சு. அது என் சாவு. என்ன நடந்தாலும் என் சாவ பத்தி நான் என்னைக்குமே யோசிக்கல. ஆனா இன்னைக்கு சாவ பத்தி முதல்ல யோசிக்க வச்சிருக்கேன் நீ. சரி விடு, என்ன இருந்தாலும் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா நீ வாழணும். நீ வாழறதுக்கு என்ன வேணுமோ, ஓ மாமியார் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை நான் கொண்டு வந்துட்டேன்.
நான் பைத்தியக்காரி. நான் கொண்டு வந்ததை வச்சுக்கிட்டு இவங்க அம்மா இவங்க அப்பா காலம் பூரா உன்னை ராசாத்தி மாதிரி வச்சுப்பாங்கன்னு கனவு கண்டுடாதம்மா. நான் நினைக்கிறேன் இது ஒரு என்ன என் தம்பி ஒரு 6 மாசத்துக்கு தாங்குமா? அப்போ 6 மாசத்துக்கு அப்புறமும் திரும்பவும் உங்க அம்மாவுக்கு இந்த பண பேய்ங்கிறது தலை விரிச்சு ஆடிடுமேப்பா. சரி பாப்போம். இது பாரு யமுனா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன். நான் சாகுற வரைக்கும் நான் செய்யறேன். என்னம்மா பேசுற? எங்க இருக்க வெற்றி? ஹால்ல தான் இருக்கேன். ஏன் என்னாச்சு? இல்ல, பாக்ஸிங் போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு என் குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கு இல்ல, அதுக்கு ஒரு gift கொடுக்கலான்னு. ஏய், என்ன என்ன கூப்பிட்டு வச்சு வெறுப்பேத்தலான்னு பாக்குறியா? நான் அதுக்கெல்லாம் மசைற ஆள் இல்ல. gift வேணா, ஒரு மண்ணு வேணாம். போன வை. ஆஹா, அப்போ ஹால்லே இரு. லூசு லூசு லூசு. ஒருவேளை நிஜமா கூப்பிட்டுருப்பாளோ? வெற்றி, தானா வர அதிர்ஷ்டத்தை தட்டி விட்டுறாதரா. ஒழுங்கா போ, சரியா? சரண்யா, ஏய், நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஹேய், ராத்திரி நேரத்துல வந்து எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? நீ வாய மூடு. ஊரெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி நியாயம் பேசிட்டு அலையிறது, ஆனா வீட்டுக்குள்ள அசிங்க மேல அசிங்கம் நடந்துட்டு இருக்கு. அத கேட்காம இருக்கிறது. கேட்டா நான் ரங்கநாயகின்னு பெருமையா வேற சொல்லிக்கிறது. இதெல்லாம் ஒரு பொழப்பு? ஏய் சரண்யா, என்ன வாய மூடிட்டு இருக்க? நேரடியாவே கேக்குறேன், நீ கர்ப்பமா இருக்கியா? சொல்லுடி, நீ கர்ப்பமா இருக்கியா இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இருமா. சும்மா இருன்னு சொல்றேன்ல. சொல்லு, ஒன்னதான் கேக்குறேன். நடத்த கிட்டவ. ரங்கநாயகி, இப்ப என்ன சொல்ற? என் பையனை எல்லார் முன்னாடியும் உன் மக கால்ல விழ சொன்னியே, இதோ அசிங்கம் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காளே உன் பொண்ணு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? உனக்கே நல்லா தெரியும், என் பையன் 6 மாசமா இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்கல. அப்புறம் எப்படி உன் பொண்ணு கர்ப்பமானா? சரண்யா, என்னடி சொல்றா இவ? நீ கர்ப்பமா இருக்கியா? நீ கர்ப்பமா இருக்கியா? அத்தை, சரண்யா கர்ப்பம் தான் அத்தை. சரண்யா, நீ பதில் சொல்லு. நிஜமாவே நீ கர்ப்பமா இருக்கியா? எப்படி எப்படி யார் நீ? அத்தை, கேக்குறல? அம்மா, எப்படி எப்படி யார் நீ? யார் காரணம்? கேக்குறல? ஏய், போதும் உங்க நாடகம் எல்லாம். இனிமே உன் பொண்ணுக்கு
என் பையன் கூட வாழ எந்த தகுதியும் இல்ல. என்ன அசோக் யோசிக்கிறீங்க? டாக்டர் சொன்னாங்கல்ல, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எதை பத்தியும் கவலைப்படாதீங்கண்ணா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சக்தி, இதை எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? இவர் வீட்லயும் என் வீட்லயும் சொல்லிதானே ஆகணும். சரண்யா, இப்ப எதுவும் சொல்ல வேணாமே. ஏன் சொல்றேன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சா எங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு, இங்க பாரு, உங்க அம்மாவை அவமானப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எங்க அம்மா எந்த எல்லைக்கு வேணா போவாங்க. உங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற சண்டையை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. அதனால தான் சொல்றேன் சரண்யா. ஆமாண்ணா, அத நேர்ல நானே பாத்திருக்கனே. இங்க பாரு சரண்யா, பயப்படாத. ஒரே ஒரு மாசம் வெயிட் பண்ண, சரியான நேரம் பார்த்து சொல்லிடலாம். ஆமா நீ, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. இப்போதைக்கு இத பத்தி நீங்க இத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? என்ன நீ யோசிக்கிறீங்க? நீங்க முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அண்ணி. என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதான் யமுனா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறால. சரிப்பா, சரி. நீ சொன்ன மாதிரி நான் வாயே திறக்கல. அப்பா, நாங்க இங்க இருக்கிறது உனக்கு பாரமா இருந்தா நாங்க 2 பேரும் சென்னைக்கு கிளம்பிடுறோம்ப்பா. அச்சோ கார்த்திக், நீங்க சும்மா இருங்க, நானே பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கிறியே ஒழிய ஒழுங்கா துடைக்கிற மாதிரி தெரியலையே. அங்க பாரு, தரையில எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பாரு. அட சோ, அங்க இல்ல யமுனா, இங்க பாரு, இதோ இங்க இங்க இங்க. ஐயோ யமுனா, இங்கேமா? இங்கயா? அங்க பாரு. தெரியாம சொல்லிட்டேம்மா. எனக்கு எதுக்கு தேவையில்லாம பொல்லாப்பு? நான் ஏதாவது வாய் திறந்து சொன்னா உடனே என் பையனே என்ன கேள்வி கேக்குறான். ஏங்க, நம்ம நிலைமைய பாத்தீங்களாங்க? இங்க பாத்தியா, நான் ஏதாவது வாயை திறந்தனா, நாம ஏதாவது சொல்லி அந்த சக்தி இங்க வந்து நின்னா நாம என்ன பண்றது? ஐயோ, சக்தியை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குங்க. அப்போ பேசாம உட்கார்ந்து செல்ல பாரு, வா. யமுனா, யமுனா. அத்த கொஞ்சம் கால் எடுத்துக்கோங்களேன். யமுனா, அண்ணி, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஃபைல் எடுத்து கொடுங்க. எதுக்கு சக்தி? நான் சொல்றேன், கொடுங்க. எதுக்கு இத போட்டோ எடுத்த சக்தி? இந்த பூஜா பயங்கரமான ஒரு ஆளு, அதுக்குதான் இந்த ஏற்பாடு எல்லாம்.
இதுல அப்புறமா என் பேரை ஒட்டி வச்சுக்கிறேன். கேட்டா நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், வீக்கா இருக்கேன்னு சொல்லி டாக்டர் மருந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். இல்லனா இது வச்சே உங்களை திரும்பவும் மிரட்டினாலும் மிரட்டுவான். சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும் சக்தி. கொஞ்ச நாள் தான் அண்ணி, எல்லாமே சரியாயிடும். அத்தை, இந்த வீட்ல யாரோ ஒருத்தவங்க கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்காங்களா? நினைச்சேன் எப்படியோ இந்த விஷயத்தை வெளியே சொல்லி என்ன அவமானப்படுத்துவான்னு நினைச்சேன். என்ன ஆளாளுக்கு இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. இதுல யார் கன்சீவா இருக்கீங்க? பூஜா, ஏய், என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க? ஒரு வீட்டோட நடு ஹால்ல நின்னு பேசிட்டு இருக்கோமே, இப்படி எல்லாம் பேசுறதுனால அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா பூஜா? அத்தை, உங்களுக்கு உங்களை பத்தி தெரியறத விட எனக்கு நல்லா தெரியும் உங்களை பத்தி. இப்படிப்பட்டனா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்காம அத நான் சொல்லுவேனா? நிச்சயமா சொல்றேன் அத்தை. கன்ஃபார்மா இந்த வீட்ல யாரோ ஒருத்தர் கர்ப்பமா இருக்காங்க. அது எப்படி முடியும் பூஜா? சரண்யாவ புருஷனை விட்டு வந்து 6 மாசம் ஆச்சு. வெற்றியும் சக்தியும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் தான் சத்தியம் வாங்கினேன். அப்புறம் எப்படி? பூஜா, நீ கையில வச்சிருக்கிற சீட்ல இருக்கிறதெல்லாம் ஏதாவது சாதாரண மாத்திரை எழுதி இருக்க போகுது. எதையாவது எடுத்து வச்சுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்றதே உன் வேலை இல்ல. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. சக்தி, நீ யமுனா கூட்டிட்டு உள்ள போ. மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். டேய், ஏண்டா அவ இங்க உட்கார்ந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கா? நீ என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி வெளில போறேன்னு சொல்லிட்டு இருக்க. பூஜா, இன்னைக்கு மட்டும் நீ சொன்னது தப்பா இருந்துச்சு. அடுத்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். சரிங்க அத்தை, நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் சொன்னது மட்டும் தப்பா இருந்தா இப்பவே இந்த வீட்ல இருக்கிற எல்லா காலையும் விழுந்து நான் சொன்னது தப்புதான்னு மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன். ஆனா அத்தை, நான் சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா சக்தி, நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? நீ என் காதுல விழலையே. திரும்ப ஒரே ஒரு வாட்டி சொல்ல. நான் தான் கன்சீவா இருக்கேன். இல்லண்ணே, இதுக்கு மேல இதை மறைச்சு வைக்க முடியாது. அத்தை, நான் தான் கன்சீவா இருக்கேன். அடிப்பாவி, சரண்யாவை காப்பாத்துறதுக்காக நீயே கன்சீவ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டியா? இத நானே எதிர்பார்க்கலையே. ஆனா சக்தி, நீயே வாண்டடா வந்து வண்டியில ஏறிட்ட. சரண்யாவை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு சின்னதா பிளான் போட்டேன். ஆனா நீ அத பெரிய பிளானா மாத்திட்ட. இதுவும் நல்லதுதான். இனிமே பாரு என் ஆட்டத்தை. போதும் பூஜா. சக்தி, என்ன உளறிட்டு இருக்க நீ? நீ கர்ப்பமா இருக்கியா? ஏய், என்ன ரங்கநாயகி, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? நல்ல விஷயம் தானே. முதல்ல ஸ்வீட் பண்ண சொல்லு போ. ஸ்வீட் பண்ண சொல்லுமா? நீங்க என்னங்க உட்கார்ந்து உளறிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, எதுவும் பேசாதீங்க. பூஜா, இது எப்படி உனக்கு தெரியும்? இல்லத்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சக்தி டாக்டர் கிட்ட பேசி மருந்து வாங்கிட்டு இருந்தா. நானும் சக்திக்கு தெரியாம அந்த டாக்டர் கூட போன் பண்ணி கேட்டேன். அவங்களும் இது கன்சீவா இருக்கிறவங்க சாப்பிடுற மருந்துன்னு சொல்லிட்டாங்க. நீங்க பாரு சக்தி, இது விளையாடுற விஷயம் கிடையாது. எப்படியாவது பூஜாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஏய் சக்தி, நீ நிஜமாவே கர்ப்பமா இருக்கியா? சக்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யமுனா, நீ என்ன சந்தோஷப்பட்டுட்டு இருக்க? நான் தான் இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்கேன். அப்புறம் எப்படி உன் தங்கச்சி கர்ப்பமா இருப்பா?
இங்க பாரு, கடைசியா கேக்குற சக்தி, நீ கர்ப்பமா இருக்கியா? அத்தை, என்னத்த திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? அவதான் தெளிவா சொல்லிட்டால, அப்புறம் என்னத்த? சரண்யா இல்லனா இவதானே கன்சீவா இருக்கணும். என்ன சரண்யா முழிக்கிற? இத வெளியில எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சக்தி சொன்னால உன்கிட்ட? இங்கதான்ப்பா, நிறுத்துப்பா. கொஞ்சம் இருப்பா, வந்துடுறேன். அம்மா எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை ரங்கநாயகியத்தை வர சொல்லிருப்பாங்களோ? வணக்கங்க ஐயா. வாங்க மீனாட்சி அம்மா. சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் மீனாட்சி. எங்க அம்மா, நீங்களும் சக்தியும் கொஞ்சம் மேல பேசிட்டு இருக்கம்மா. என்னடா ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்க மேல போக சொல்ற? பாவம் மீனாட்சி அம்மா, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல. அம்மா, நீங்க போய் பேசிட்டு இருங்க. அட, நமக்கு தெரிஞ்ச விஷயம் மீனாட்சி அம்மாக்கும் தெரிய வேண்டாமா சரண்யா? பூஜா, உங்ககிட்ட ஒரு தடவைக்கு 100 தடவை சொல்லிட்டேன், எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. மீனாட்சி, நானும் ஒரு பொண்ணை பெத்தவதான். ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை வாழ வைக்கிறதுல உள்ள கஷ்ட நஷ்டம்லாம் எனக்கும் தெரியும். ஆனாலும் வேற வழி இல்ல மீனாட்சி, நான் உனக்கு இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும். என்னம்மா நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலம்மா எனக்கு. உன் பொண்ணு சக்தி கர்ப்பமா இருக்கா. என்னம்மா இவ்வளவு நல்ல விஷயத்த? ஐயோ, அம்மா என்னடி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. ஐயோ, சாந்தா அன்னைக்கே சொன்னா முழுகாம இருப்பா, அதுக்காக இருக்கும்னு. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஏமா என்கிட்ட சொல்லல? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. அம்மா, ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. இருங்க, உங்களுக்கு ஒரு பலகாரத்தை கொண்டு வந்து. மீனாட்சி, ஒரு நிமிஷம். சந்தோஷப்படுற மாதிரி இந்த விஷயம் நடக்கல. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா, உங்க மருமக உண்டாயிருக்கா. அவ வயித்துல வளர்றது உங்க வாரிசு. ரங்கநாயகி அம்மா வீட்டோட வாரிசு. இதை விட நல்ல விஷயம் வேற என்னம்மா இருக்க போகுது? அது எங்க வீட்டு வாரிசு இல்ல மீனாட்சி. என் பையன் வெற்றிக்கும் உன் பொண்ணு சக்திக்கும் இது வரைக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்கல மீனாட்சி. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது சக்தியும் வெற்றியும் இன்னும் சேர்ந்தே இருக்கலையாம். ஆனா சக்தி கன்சீவா இருக்காளாம். இந்த அசிங்கம்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா? அம்மா, ரங்கநாயகி அம்மா, என்ன சொல்றீங்கம்மா? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே இல்லையா? ஆனா அவ முழுகாம இருக்கான்னு சொல்றீங்க அம்மா. அதுக்கு அம்மா, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கம்மா. எனக்கு தாங்கலம்மா. நீங்களும் ஒரு தாய், நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றிருக்கீங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு முடியலம்மா, முடியலம்மா. சக்தி, என்ன சொல்ற? மீனாட்சி, தெரிஞ்சுதான் சொல்றேன். அம்மா, ரங்கநாயகி அம்மா, நீங்க பெரியவங்க. உங்க வாயால இப்படியெல்லாம் வார்த்தை வரக்கூடாதும்மா. வேண்டாம். பாருங்க சக்தி, எனக்கு பொண்ணு மட்டும் இல்ல,
உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் உங்க மருமகளும் தானே. அம்மா அவளுக்கு ஒரு அசிங்கம்னா அது உங்களுக்கும் தானே. மீனாட்சி, நீ என்ன இத்தனை கேள்வி கேக்குறல்ல, தான் கர்ப்பம்னு சொன்னது உன் பொண்ணுதான், வெற்றி கூட சேர்ந்தே இருக்கலன்னு சொன்னது உன் பொண்ணுதான். எதை கேக்குறதா இருந்தாலும் உன் பொண்ணு இருக்காள்ல, அவகிட்ட போய் கேளு. உன்னைத்தான் கேக்குறேன், சொல்லு. அவ வாயெல்லாம் திறக்க மாட்டா. சுத்தமான நெஞ்சு குறுகுறுத்திருக்கு. ஐயோ கடவுளே, முடியல முடியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு முடியல. வேணாம், எப்ப பார்த்தாலும் சொல்லுடி, இந்த அசிங்கெல்லாம் நமக்கு தேவையா? யாருடி இவெல்லாம்? இவெல்லாம் ஐயோ, இவெல்லாம் போய் உன்னை பத்தி தப்பா பேசுறாளே. அவ்வளவு கேக்குறாரேடி, உன் வாய தொற, உன் வாய திறந்து ஏதாவது சொல்லேண்டி. என்ன மன்னிச்சிருமா. வா, மன்னிப்பு கேக்குற, மன்னிச்சிருப்பா. மன்னிப்பு கேக்குறாடி, உன்கிட்டதான் மன்னிப்பு கேக்குறா. போ. இப்போ மன்னிப்பு கேட்கறது முக்கியம் இல்லம்மா. இங்க பாரு, நான் சொல்றதெல்லாம் மீறி கல்யாணம் படிக்க போன உன் வாழ்க்கையில தெய்வம் மாதிரி வந்து உன்னை காப்பாத்திக்கிட்ட. சொல்றது கேளு. யாரையோ காப்பாத்திக்கிறதுக்காக பழிய தூக்கி உன் தலை மேல தூக்கி போட்டுக்கிறாத. உண்மையை சொல்லு. பிடிவாதம் பிடிக்காத, பிடிவாதம் பிடிக்கிற வேலையாது. இப்ப பாரு, பிடிவாதம் பிடிவாதம் சின்ன பிள்ளைல இருந்து. இந்த பழி எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இந்த பழி நம்ம மேல விழுந்தா நம்ம குடும்பத்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். அதெல்லாம் அவளுக்கு தேவையில்லை சாந்தா, அதெல்லாம் அவளுக்கு தேவை. குடும்பத்தை பத்தி, பெத்த தாய பத்தி அதெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் தேவையே இல்லம்மா, ஒண்ணுமே தேவையில்லை. சக்தி அக்கா, இங்க பாரு, நாங்க உன்னை தப்பா நினைக்கல. ஆனா நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு எங்க கிட்ட சொன்னாதானே எங்களுக்கும் புரியும். என்ன வெற்றி பாக்குற? என்னம்மா வக்கீல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க? என்ன விஷயம்? சொல்றேன், முதல்ல உட்காரு. வெற்றி இதை எப்படி தாங்க போறான்னு தெரியலையே. எல்லாம் என்னன்னுதான். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? வெற்றி, நடந்த எல்லா பிரச்சனையும் உனக்கே தெரியும். அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீ கட்டுப்படணும், கட்டுப்பட்டு தான் ஆகணும். என்ன முடிவுமா? சொல்றேன். ஏன்னா இதை தவிர என்னால வேற எந்த முடிவையும் எடுக்க முடியல வெற்றி. நம்ம குடும்ப மானம் இப்படி காத்துல பறக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது.
இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னம்மா இது? நீயே பாரு. என்னதுமா இது? டைவர்ஸ் பேப்பர். யாருக்குமா? இங்க யாருக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. உனக்கும் சக்திக்கும் தானே? அப்போ இப்போ உங்க 2 பேருக்கும் தான் டைவர்ஸ். எனக்கும் சக்திக்கும் டைவர்ஸா? என்னமா அதெல்லாம்? என்னடா பண்ண சொல்ற? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா அவளை எப்படி நம்ம வீட்ல வச்சுக்க முடியும்? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குல்ல? அம்மா, ஆனா உங்களுக்கே தெரியும்லம்மா சக்தி தப்பு பண்ற பொண்ணு இல்லன்னு. வெற்றி அவகிட்ட நிறைய வாட்டி கேட்டாச்சு. அவ கர்ப்பம் அவளே ஒத்துக்கிட்டா இல்லடா. இங்க பாரு, இனிமே அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. பேசாம இதுல கையெழுத்து போடு. என்னால கையெழுத்து போட முடியாது. நீங்களம்மா அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். ஏன்னா சக்தியை நான் அவ்வளவு லவ் பண்றேமா. திடீர்னு ஒரு பேப்பர் நீட்டி கையெழுத்து போடுனா நான் போட்டுருவேனா? சைன் போடு வெற்றி, போடு. ஐயோ வெற்றி, சைன் போடு வெற்றி. ஐயோ, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். வெற்றி, என்ன மன்னிச்சிரு வெற்றி. போடு வெற்றி. ரங்கநாயகி அவன் கையெழுத்து போடுவான். முதல்ல துப்பாக்கி கீழே இருக்கு. ஆட்டோ அண்ணா, அண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடல் போகணும். உட்காருமா. அம்மா எங்கம்மா போறீங்க? என் வயித்துல இருக்க குழந்தையால தான் எல்லா பிரச்சனையும். இனிமே இது இருக்கவே கூடாது. போங்க அம்மா. சத்தியம்மா, வீட்ல ஒரே பிரச்சனைமா. சரண்யாமா அழுதுகிட்டு ஆட்டோல ஏறி போறாங்கம்மா. எங்க போனாங்க? என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கம்மா. அழுதுகிட்டே போறாங்கம்மா. எனக்கு என்னவோ அவங்க அபார்ஷன் பண்ணிக்க போறாங்களோன்னு சந்தேகமா இருக்குமா. என்ன அபார்ஷனா? உடனே நீங்க போய் என்னன்னு பாருங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். வீட்ல நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதீங்க. சரிம்மா. என்னமா போகணும்? இந்த பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். போலாமா? ஏறுங்க. என்னதுமா அது? டைவர்ஸ் பேப்பர். நீங்க இங்க வந்ததுமே டாக்டர் எனக்கு போன் பண்ணிட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் நீங்க ரொம்ப பிடிவாதமா அபார்ட் பண்ணணும்னு சொல்றீங்கன்னு அவங்க சொன்னாங்க. நான் தான் ஒரு வைட்டமின் இன்ஜெக்ஷன் போட்டு சமாதானப்படுத்துங்க, அதுக்குள்ள நான் வந்துருவேன்னு சொன்னேன். டாக்டரும் சரின்னு தான் சொன்னாங்க. ஆமா நீ, உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு எந்த ஆபத்துமே இல்ல. அண்ணி, இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை பண்ணாதீங்க. என் வாழ்க்கைக்கு எதுவும் ஆகாது. வெற்றி என்னை எவ்வளவு லவ் பண்றான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் என்னைக்குமே என்னை விட்டுட்டு போக மாட்டான். என்ன சந்தேகமும் பட மாட்டான். இல்ல சக்தி, நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டே போகுது. அதான் அண்ணி, இப்ப சத்தியம் பண்ணுங்க அண்ணி, இனிமே
இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண மாட்டேன்னு உங்க குழந்தை மேலே சத்தியம் பண்ணுங்க. எனக்கு தெரியும் சக்தி, நீ வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். சக்தி, நீ எங்கேயும் போக தேவையில்லை. நான் நம்புறேன் சக்தி, 100% நம்புறேன். நீ இங்கே இரு சக்தி, இது உன் வீடு. என்னது இது இவ வீடா? என்ன சொல்ற வெற்றி நீ? இவ இங்க இருந்தா உங்க அம்மா இந்த வீட்டை விட்டே போயிருவாங்க, பரவாயில்லையா? இத்தனையும் நடந்து உன்னை வீட்டை விட்டு வெளியில போன அத்தை சொன்னதுக்கு அப்புறமும் வந்து நிக்கிறா பாரு, வெக்கமே இல்லாம. ஏய் நிறுத்தடி. எப்ப இருந்தாலும் இது ஏன் வீடு, இது வெற்றி கட்டினது. ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? தாலி என்னமோ இவன் கட்டினதுதான், அதான் இந்த ஊருக்கே உலகத்துக்கே தெரியுமே. ஆனா உன் வயித்துல வளர்ற குழந்தை, நான் இந்த வீட்ல காலை வச்ச அன்னைக்கே சொன்னேன், பூஜானா அசடு வழிஞ்சுக்கிட்டு நீ சொல்ற வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு செய்யற இழிச்சவாய் கேரக்டர் இல்லன்னு. இப்ப தெரியுதா? உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொன்னல, இப்ப செஞ்சிட்டல. அதான் இந்த பூஜா. பூஜா, என்னோட ஒரு முகத்தை தான் நீ பாத்திருக்க. நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நிச்சயம் ஒரு நாள் நீ கதறுவ. சக்தி கிட்ட போய் வச்சுக்கிட்ட மேனு அன்னைக்கு தெரியும் உனக்கு இந்த சக்தி எப்படிப்பட்டவன். சக்தி, இவ கிடக்குறா. நீ இனிமே இங்கதான் இருக்கணும், எங்கேயும் போக வேண்டாம் சக்தி. இல்ல நீ திடீர்னு நீங்க அங்க வந்துட்டீங்க. உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போலான்னு தான் நான் வந்தேன். ஏன் போக தெரிஞ்சவளுக்கு திரும்ப வர தெரியாதா? நீ கொண்டு வந்துதான் இங்க விடணுமா? ஏய் பூஜா. அண்ணி, நான் கிளம்புறேன். அத்தை பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நான் வரேன் அண்ணி. பூஜா, போகாத சக்தி. பூஜா, சொல்றத கேளு. இவங்க எல்லாருமே சக்தியை திரும்ப வீட்டை கூட்டிட்டு வரணும்னு பேசிட்டு இருக்காங்க. வரேன். இல்ல சக்தி, அண்ணா சொல்லண்ணா. சக்தி, சரண்யா, இந்தா பிளட் எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம். ஏன் சரண்யா வேண்டாங்கிற? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதுக்குதான் இந்த ஸ்வீட். இந்தா எடுத்துக்கோ. ஓ, டயட்ல இருக்கியா? அப்ப சரி. சரண்யா, வெற்றி எங்க? அவனுக்கு தான் இத மெயினா கொடுக்கணும். ஏய், ஏன் கத்துற சரண்யா? டேய், அவ ஏதோ சந்தோஷமா இருக்கா, அதுக்காக தான் ஸ்வீட் கொடுக்கறா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? வெற்றி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டது எனக்கு மட்டும் சந்தோஷமான விஷயம் இல்ல, இந்த வீட்டுக்கே சந்தோஷமான விஷயம். அதுக்காக தான் இந்த ஸ்வீட். வெற்றி, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ.
எடுத்துக்கோ வெற்றி. ஏய், நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போயிடு. என்ன வெற்றி கையில கட்டு? விடு. என்னாச்சு வெற்றி? மா, என்னாச்சு? அதெல்லாம் கை ஒண்ணு இல்லம்மா. காட்டு. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. எப்படி அடிபட்டுச்சு? கார் டோரை சாத்தும் போது கைவிரல் நசுங்கிருச்சுமா. பார்த்தா ஒண்ணு அப்படி தெரியலையே வெற்றி. ஏண்டா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டோன்ற கோவத்துல நீயே கதவுல உன் விரலை விட்டு நசுக்கிக்கிட்ட மாதிரி தெரியுதே. ஆமா, நான் தான் நசுக்கிக்கிட்டேன். எனக்கு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறது சுத்தமா பிடிக்கல. என் மேல எனக்கே கோபம், வெறுப்பு. அதனாலதான் நசுக்கிக்கிட்டேன். இப்ப என்ன அதுக்கு? என்னடா இப்படி எல்லாம் பண்ற? இங்க பாரு, உன் நல்லதுக்காக தாண்டா இதெல்லாம் பண்றோம். இது கூட உனக்கு புரியலையா வெற்றி? எதுமா நல்லது? எனக்கு புரியல, எது நல்லதுன்றீங்க? சக்தி மாதிரி ஒரு பொண்ணோட வாழ வேண்டாம், டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்றது ஏன் நல்லதுக்கா? நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னா உடனே துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட்டுக்கு வேணும் மிரட்டுறது, இது ஏன் நல்லதுக்கா? ஏய், அவ கர்ப்பமா இருக்காடா. அந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட பொண்ணு கூட நீ ஏண்டா வாழணும்? என்ன வெற்றி நீ? பதில் சொல்லு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்? அத்தையா? சக்தி தானே? நீ ஏம்மா, நீ படிக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இந்த நிலைமையில உன்னால ஒண்ணும் இல்ல. நீ போய் சீக்கிரமா வாத்தியார பாத்துட்டு வந்துருந்தம்மா. சரிக்கா. அக்கா, அந்த பிள்ளைக்கு அடுக்கடுக்கா எத்தனையோ பிரச்சனை. அதை மறக்கறதுக்கு தான் என்னமோ படிக்கிறேன்னு மனசை மாத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னமோ அதை மனசை மாத்துறதுக்கு படிக்கிறேன்னு சொல்லுதே, அது வரைக்கும் நல்லதுன்னு எடுத்துக்குவோம். சாந்தாக்கா, இதுக்கெல்லாம் என்னக்கா முடிவு? அம்மாடி, எல்லா பிரச்சனைக்கும் காலம் பதில் சொல்லும். சாந்தா, எப்ப பார்த்தாலும் இந்த காலத்து மேலையும் கடவுள் மேலையும் பழிய போடுறத முதல்ல நிறுத்துங்க. நாம செய்யற அயோக்கியத்தனங்க எல்லாத்துக்கும் விடு சாந்தா. என்ன கனி சும்மா போட்டு ஒன்னு சொல்லட்டா? அவ மாமியாக்காரி சின்ன சிறுசுகளை சேர விடாம ஜாதகம் அது இதுன்னு தனிச்சு வச்சுட்டா. அதுல ஏதோ பிள்ளைங்க சேர்ந்துட்டு போல இருக்கு. சொன்னா ஏதோ குடும்பத்துக்கு பிரச்சனையாயி தள்ளி வச்சிருவாங்களோன்னு பிள்ளை பயந்து போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னால புரிஞ்சுக்க முடியுது. போ, நம்ம கும்பிடுற சொடல மாட மேல எனக்கு சொல்லுங்க தம்பி. அம்மா, சக்தி இல்லையாமா? அவ சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? அம்மா. தம்பி, ஒரு நிமிஷம். தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீங்க சாந்தா கிட்ட பேசுங்க. அவளும் என் பொண்ணுதான். ஹலோ தம்பி, அக்காக்கு காலையில இருந்தே கொஞ்சம் தலைவலிச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் போனை கொடுத்துட்டா. எதுவும் நினைச்சுக்காதீங்க. அக்கா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். என்ன தம்பி? அத சக்தி கிட்ட சொல்றதை விட அம்மா கிட்ட சொல்றதா நியாயம். அம்மா அவங்களுக்கு தலை வலிக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. வெற்றி,
எங்க அம்மா சொன்ன மாதிரி உங்க அம்மா என்ன வர சொல்லிட்டாங்க பாத்தியா? இப்ப என்ன சொல்ற? என்ன எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க? நீ ஃப்ரீஸ் ஆனா உன்னை ரிலீஸ் பண்ண என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்த, நான் இப்ப தரேன். என்னாச்சு அவனுக்கு? ஏன் திடீர்னு கட் பண்ணா? டெய்லி கிஸ் கூடன்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்ப நானா கொடுத்ததும் வேண்டாம். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க குடும்பத்துல ஒருத்தவங்க எங்க குடும்பத்துல இணைஞ்ச நாள்ல இருந்து அம்மா, உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஏன் பாகமா தான் நினைச்சேன். அந்த பகவதி அம்மனுக்கு முன்னால நான் எப்ப சாமி கும்பிட்டாலும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஏன் வேண்டுதல்ல இருப்பீங்கம்மா. எதுவா இருந்தாலும் நான் என் தாய், நான் என் அம்மா கிட்ட விட்டுறேன். இனி உங்க இஷ்டம்மா. உன் மக சக்தி பண்ண காரியத்துக்கு மேல இன்னமும் உன் மானத்தை வாங்கிட்டு இருக்கிறதுல எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது மீனாட்சி. எதுவுமே பேசாம கையெழுத்து போட்டுட்டு போனா மிச்சம் இருக்கிற மானம் மரியாதையாவது மிஞ்சும். சக்தி, என்னடி பாத்துட்டு இருக்க? உங்க அம்மா இதுக்கு மேலே எங்க அசிங்கப்பட்டுட்டு நிக்கணுமா? வா வந்து சீக்கிரம் கையெழுத்து போட்டுட்டு போ. அவசரப்பட்டு என் பொண்ண கெட்டு போனவன் மட்டும் சொல்லாதீங்க. ஹலோ, என்ன எங்க வீட்ல நின்னுக்கிட்டே எங்க அத்தைய பத்தியே தப்பா பேசிட்டு இருக்கீங்களா? பூஜா, முதல்ல உன்னை புரிஞ்சுக்க பூஜா. இந்த வீட்ல நான் பேச வேண்டாம்னு நினைச்சேன். நீ ஒரு மூணாவது மனுஷி. இன்னொரு தடவை நீ குறுக்க பேசுன, நீ இன்னொரு மீனாட்சியை பார்க்க வேண்டியதா இருக்கும். சக்தி, இப்பவாவது சொல்லு, எதுக்காக இப்படி நடந்துகிட்டு இருக்க? சொல்லு, எதுக்கு நீ இவ்வளவு பெரிய பழிய சுமந்துகிட்டு இருக்கடி? ஒவ்வொரு தடவையும் நான் இந்த இடத்துக்கு வரப்பெல்லாம் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா? கண்ணுக்கு உனக்கு மனசாட்சியே இல்லையா? சக்தி, சொல்லேண்டி. என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ சக்தி, நான் என்ன பண்றதுடி? இவள என்னால உண்மையை சொல்ல வைக்க முடியலையே.
மரியாதையா நீயே அந்த பத்திரத்தை எடுத்து அதுல கையெழுத்து போட்டா உனக்கு நல்லது. இத பாரு, நீ இல்லன்னாலும் இந்த விவாகரத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். முடிஞ்சா வாங்கிக்கங்க. நான் வேண்டான்னு சொல்லலையே. நீங்க எப்படி விவாகரத்து வாங்குறீங்கன்னு நானும் பாக்கிறேன். ஏய், உனக்கும் இந்த வீட்டுக்கும் தான் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்னடி கையெழுத்து போட்டு போக வேண்டியதானே? பூஜா, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இதெல்லாம் நீதான் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே? பூஜா, எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு இந்த வீட்ல நானும் எங்க அம்மாவும் தலை குனிஞ்சு நிக்கலாம். ஆனா ஒரு நாள் இதே வீட்ல இவ எதுக்கு கால் பண்றா? என்ன பூஜா, எப்படி இருக்க? என்ன ஆச்சரியமா இருக்கு? என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு கால் பண்ணி பேசிட்டு இருக்க? ஞாபகம் இல்லாமையா போன் பண்றேன்? சந்தோஷம். சொல்லு, என்ன விஷயம்? இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சக்தி இருக்கால, அவ கன்சீவா இருக்கா. என்னது, கன்சீவா இருக்காளா? இத போய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க. இத கேட்டு அந்த ரங்கநாயகி அம்மா உருகி போய் சக்திய மருமகளா ஏத்துக்க போறாங்க. பாடு இனிமே கஷ்டம்தான் போல. இல்ல ஆண்டி, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. இதுவும் நல்லாதான் இருக்கு. அப்படியே இருக்கட்டும். எப்பவுமே அந்த சக்திக்கு பெரிய இவன்னு நினைப்பு. அதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆமா ஆண்டி, இது நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். இத வச்சே நான் சக்திய வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்பதான் எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்கும். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் வெற்றிய நீ கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. சரி சரி, அப்புறமா பேசலாம். என்னக்கா இங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க? சும்மாதான் துர்கா. என்னக்கா, வெற்றி வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா? இனிமே வெற்றி எதுக்குக்கா இங்க வர போறாரு? நீதான் எது கேட்டாலும் எதுவுமே சொல்லாம இப்படியே இருக்க. உன்கிட்ட வெற்றி 1000 தடவை கேட்டாரு, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு. நீ அப்ப கூட வாயை திறக்கலையே. அக்கா, வெற்றி உன் ஹஸ்பண்ட்கா. நீ சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக இப்ப கூனி குறுகி நிக்கிறது யாரு? வெற்றி தானக்கா. பாவம்க்கா வெற்றி. அட்லீஸ்ட் அவருக்காகவாவது நீ உண்மை என்னன்னு சொல்லணும்ல. சரி வெற்றி, இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மாறி மாறி ஏதாவது சொல்லி என் அக்காவோட வாழ்க்கையை இப்படி பண்றாங்களே, இதெல்லாம் தப்புன்னு உங்க அம்மாக்கு தெரியாதா? ஊரெல்லாம் போய் நியாயம் சொல்றாங்க உங்க அம்மா. ஆனா யாரு எப்படிப்பட்டவங்கன்னு கூட உங்க அம்மாவால கண்டுபிடிக்க முடியாதா வெற்றி? ஏன் வெற்றி, உங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணு கண்ணுல தெரியாதா அவ எப்படிப்பட்டவன்னு? சொல்லுங்க வெற்றி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல துர்கா.
நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். எப்படியாவது சக்தி அக்காவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு அந்த பூஜா நினைக்கிறா. உங்க அம்மாவும் அப்படியே தான் நினைக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரியே இவளும் எல்லாத்தையும் பண்ணி தொலைக்கிறா. எல்லாம் எங்க தலையெழுத்து வெற்றி. சக்தி, சக்திகா, இன்னும் என்ன பார்த்துட்டு நிக்கிற? அதான் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்க வெற்றியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரே. கையெழுத்து போட்டு கொடுத்து விடு. அவங்க முடிவு பண்றபடிதான் எல்லாம் நடக்கும். காலம் ஃபுல்லா கண்ணீர் சிந்தணும்னு தலையில எழுதி வச்சிருக்கு. அக்கா, நேரமாக போகுது, சீக்கிரம் கையெழுத்து போட்டு கொடு. வெற்றி, இறங்கு. இல்ல, நான் கிளம்புறேன். இறங்குடான்ற. இந்த டாவா? ஆமாண்டா. சரி, இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறதுனால வர. சொல்லு, என்ன முடிவு எடுத்திருக்க? புரியல அத்தை. புரியுற மாதிரியே சொல்றேன். எப்போ நீ கர்ப்பம்னு நீயே ஒத்துக்கிட்டியோ அதுக்கு மேல நீ என் மருமகளா இருக்க முடியாது. ஆனா நீங்க இது வரைக்கும் என்ன மருமகன்னு ஒத்துக்கிட்டதே இல்லையே அத்தை. நான் இப்பவும் ஒத்துக்கல, எப்பவும் ஒத்துக்கவும் மாட்டேன். இந்த ஊர் அப்படிதானே சொல்லும். இத பாரு, உனக்கு என்ன வேணும், என்ன வேணும்னாலும் கேளு, இல்ல எவ்வளவு வேணும்னாலும் கேளு, நான் தரேன். வாங்கிக்கிட்டு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் இங்க வர சொன்னீங்களா அத்தை? அத்தை, எவ்வளவு வேணாலும் தருவீங்களா அத்தை? எவ்வளவு வேணும்னாலும் தருவேன். எனக்கு என் பையனோட வாழ்க்கை தாண்டி முக்கியம். அவனுக்காக நான் என்ன வேணா செய்வேன். ஒருவேளை உங்க பையன் நான் தான் வேணும்னு கேட்டா? ஏய், என்ன டென்ஷன் பண்ணனும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா? கோவப்படாதீங்க அத்தை. டீல் பேச வந்திருக்கீங்க, நீங்க டென்ஷன் ஆகலாமா? அப்புறம் எப்படி நான் டீல் பேச முடியும்? சரி சொல்லு, எவ்வளவு கொடுத்தா என் பையனை விட்டுட்டு போவேன்? நீங்க திடீர்னு இப்படி கேட்கவும் எனக்கு எவ்வளவு கேக்குறதுனே தெரியல அத்தை. நேத்தே சொல்லிருந்தா நைட் எல்லாம் நல்லா யோசிச்சிருந்திருப்பேன். இப்ப கொஞ்சம் யோசிக்கணும் அத்தை. கோவப்படாதீங்க அத்தை. இத நீ கிண்டலா சொன்னாலும் சீரியஸா சொன்னாலும் இத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாரு. தினம் தினம் அடுப்புல வெந்து சாகுற உன் அம்மா, பணம் கிடைக்காம கல்யாணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற யமுனா, உன் படிப்பு, கனவு, அப்புறம் உன் தங்கச்சி வாழ்க்கை, எப்படா உங்க வீட்டையும் மெஸ்ஸையும் காலி பண்ணலான்னு துடிச்சிட்டு இருக்கிற அந்த புஷ்பா, அத்தனையும் ஒரு நொடி, ஜஸ்ட் ஒரே ஒரு சொடக்குல சரியாயிடும். வாங்கிக்கோ,
இவ்வளவு பணமும் உனக்குதான். எடுத்துக்கோ. பத்தலனாலும் சொல்லு, இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் தரேன். எனக்கு வேண்டியதெல்லாம் மானம்தான் முக்கியம்னு வாழ்றவங்க நாங்க. எங்களை பணத்தால வாங்கிடலான்னு தப்பா நினைக்காதீங்க. தப்பு கணக்கு போட்டுட்டீங்க அத்தை. ஏய், சும்மா வெட்டியா வீராவேசமா பேசி உன் கைக்கு வர அதிர்ஷ்டத்தை தட்டி விட்டுடாத சக்தி. இதுவும் அதிர்ஷ்டம். இது நீங்க எனக்கு பிரிக்கிற வலை. இது கூட பார்த்து எனக்கு தெரியாத. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. உங்க பையன் கிட்ட போய் நீங்க பேசுங்க. முடிஞ்சா அவனை என்கிட்ட இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்க சொல்லுங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு வெற்றி என்ன எவ்வளவு லவ் பண்றான்னு. நான் ஏன் போய் இத வெற்றி கிட்ட கேட்க போறேன்? அவன் என்ன கேட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ அவனை ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டது கூட அவனுக்கு புரியலடி. அதான் அவனை உன்கிட்ட இருந்து காப்பாத்த நான் இப்படி போராடிட்டு இருக்கேன். நான் ஏமாத்துக்காரி. ஆனா பூஜா உங்களுக்கு நல்லவ. உங்க நல்லதுக்காக சொல்றேன் அத்தை. எது சரியா இருக்கு எது தப்பா இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க தெரியாத ஆளா இருக்கிறது நீங்க. அதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். முதல்ல நீங்க சரியானா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அப்புறம் பணத்தை எடுத்துக்கிட்டு என் முன்னாடி நிக்க வேண்டிய அசிங்கெல்லாம் உங்களுக்கு வராது. ஏய், இத வாங்கிக்கிட்டு நீங்க போய்கிட்டே இருங்க. என்கிட்டயே உன் திமிர்த்தனத்தை காட்டுறியா? நீ இப்படி எல்லாம் நடிச்சு என் பையனை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நாளைக்கு சாயங்காலம் நீ காட்டு கோயிலுக்கு வா. அங்க வச்சு நிரூபிக்கிறேன் உன் பித்தலாட்டத்தை. காட்டு கோவிலுக்கா? ஆமா, காட்டு கோயிலுக்கே தான். நான் நாளைக்கு போன் பண்ணுவேன். நீ வரணும். நாளைக்கு நீ பயந்து நடுங்கி நீயாவே இந்த விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடல. மாமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னம்மா பூஜா, என்ன விஷயம் ஸ்வீட்லாம் குடுக்குற? முதல்ல சாப்பிடுங்க. என்ன விஷயம்னு அப்புறமா சொல்றேன். சரிம்மா. சரண்யா இந்தா. உங்க வீட்டுக்கு போறியா பூஜா? சும்மா எடுத்துக்கோ சரண்யா. இது ஒண்ணும் பப்பாளி ஜூஸ் இல்ல. ஏன் பயப்படுற? ஏ வெற்றி, வா 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 வா. உன்னதான் தேடிட்டு இருந்தேன். இந்த ஸ்பெஷல் ஸ்வீட் உனக்கு தான். எடுத்துக்கோ. இந்தா. என்ன பாக்குற? இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அதுக்காக தான் இந்த ஸ்வீட். இந்தா. என்னது? நம்ம குடும்பத்துக்கே நல்ல நாளா? ஏ பூஜ், என்ன வீட்டை விட்டு வெளியே போறியா? சக்தி மாதிரி என்னையும் லூச நினைச்சியா வெற்றி? எதை சாதிக்கணும்னு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அதை சாதிக்காம நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். ஹாய். ஏய், என்ன நீ எதுக்கு இங்க வந்த? ஏய், கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னேல, அதான் வந்து கரண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு நீ என்ன ஜெனரேட்டரா? ஏன்டா இப்படி பாடா படுத்துற? கரண்ட் வேற போயிடுச்சு. ப்ளீஸ்டா என்ன படிக்க விடு. போடா. அதுக்கு தான் வந்திருக்கேன் சக்திமா. இப்ப நான் பண்ண போற ஹெல்ப்ப பார்த்து நீயே அசந்து போற, ஆச்சரியப்பட போறனா பாத்துக்கோ. ஏன் நீ இங்க இருந்து கிளம்பி போனா அதுதான்டா நீ எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப். சொன்ன கேளுடா. அட போ சக்தி. ஏய், உள்ள போகாத வெற்றி. இப்ப இதுக்கு உள்ள போறான். என்னடா பண்ற? தள்ளு தள்ளு தள்ளு. ஏய், எதுக்குடா இது? இப்ப தெரியும் பாரு. ஏய், என்னடா பண்ற? கரண்ட் இல்லன்னு நானும் டென்ஷன்ல இருக்கேன். இப்ப எதுக்குடா நீ பெஞ்ச் போட்டிருக்க? இங்க பாரு, இந்த நிலா வெளிச்சத்துல இந்த பெஞ்ச்ல நானும் நீயும் உட்கார்ந்துகிட்டு ரொமான்ஸா பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் எக்ஸாம் ஊத்திக்கும். ஏய், என்னடி இப்படி எல்லாம் பேசுற? அப்புறம் என்ன? ஃப்ராட் ஃப்ராட்.
இதுதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ற லட்சணமா? சரி சரி கோவப்படாதடி என் பொண்டாட்டி. வா அட வா வந்து உட்காரு வா. டேய் 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 ஏய் என்னடா இது? சக்தி இப்ப படி. கரண்ட் எப்ப வேணா வரட்டும், வரலைனாலும் கவலையே படாத. நம்ம ஜீப்பு வெளிச்சத்துல நீ படிக்கலாம். அட படின்றேன். பாத்து பாத்து. அடுத்த பேஜ படி, இந்த பேஜ் வேணாம். சக்தி சக்தி சக்தி, உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தான் ஒழுங்கா படிக்க முடியல சக்தி. நினைப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் சக்தி, இல்லனா கலெக்டர் ஆக முடியாது. டேய் சரி சரி டென்ஷன் ஆகாத. நான் பாட்டுக்கு ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணிட்டே இருப்பானா? நீ இதெல்லாம் யோசிக்காம படிச்சுக்கிட்டே இருப்பியா? எனக்கு என் வேலை, உனக்கு ஓ வேலை. டீலா நோ டீலா? படி படி. நானும் ஐஏஎஸ் ஆகணும் தான் ஆசைப்படுறேன். என்ன இல்ல பூஜா மேடம் இப்போது கால் பண்றாங்க. பூஜா மேடம் எப்படி இருக்கீங்க? நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம் மேடம். சங்கிலி, உன்னோட ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் வேணும். ரொம்ப அர்ஜென்ட் வேற. உன்னால செய்ய முடியுமா? உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு மேடம் செய்ய போறேன்? சொல்லுங்க. இந்த உதவி எனக்காக மட்டும் இல்ல, உனக்காகவும் தான். சொல்லுங்க மேடம். நாளைக்கு சக்திக்கு ஐஏஎஸ் எக்ஸாம். அவ மட்டும் இந்த எக்ஸாம் எழுதுனா அவ நிச்சயம் பாஸ் பண்ணிடுவா. அவ கலெக்டர் ஆயிட்டா நம்ம எல்லாருமே அவகிட்ட தோத்த மாதிரி தான். ஆமா மேடம், அவ கலெக்டர் ஆயிடவே கூடாது. ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சொல்றேன். ரொம்ப சின்ன விஷயம் தான். வெற்றி தான் சக்தியே எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டிட்டு போறான். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. சக்தி எக்ஸாம் ஹாலுக்கு போக கூடாது. புரியுதா? புரியுது மேடம், சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சங்கிலி, விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம். நீ எதுவும் கோட்டை விட்டுறாத. சக்தி மட்டும் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டா யாருமே எதுவுமே பண்ண முடியாது. மேடம், நீங்க இவ்வளவு சொல்ல தேவையில்லை மேடம். சக்தி நாளைக்கு எக்ஸாம் எழுத மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி. அது போதும் எனக்கு. இன்னைக்கும் சக்தி மிஸ்காரியா தான் இருக்கணும். ஏன் கண்ண முன்னாடி அவ கலெக்டர் ஆயிட்டா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? பாய், நான் வைக்கிறேன். ஓகே மேடம், ஓகே மேடம், பாய். ஏய் நில்லு. எங்க போற? என்னங்க, அம்மா கிட்ட எதுவும் சொல்லலையா?
ஏம்மா நீ வாய் திறந்து சொன்னா முத்து அப்படியே கொட்டிடுமோ? சொல்லு, எங்க போற? அத்த, என் தங்கச்சி சக்தி IAS எக்ஸாம் எழுத போறா. அதான் அவளை வழி அனுப்பி வைக்கலான்னு போறேன். அவ எக்ஸாம் அவ எழுத போறா, அதுக்கு நீயே வழி அனுப்ப போனும்? இதெல்லாம் ரொம்ப தேவையா யமுனா? நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்வா? ஞாபகம் இருக்கா நீ எதுக்கு இங்க வந்தேன்னு? யமுனா, நீ போயிட்டு வா. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏய், இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அதெல்லாம் கண்டிப்பா முடியாது. நீ எங்கேயும் போக கூடாது. உள்ள போய் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் போய் பாரு போ. முடியாது. இப்ப நான் போய் தான் ஆகணும். நான் போக தான் போறேன். நான் சொல்லிட்டே இருக்கேன், நான் போய் தான் ஆகணுங்கிற. இங்க பாருங்க அத்த, சக்தி IAS எக்ஸாம் எழுதணுங்கிறத எங்க குடும்பத்தோட பல வருஷ கனவு. அவ எக்ஸாம் எழுத போறத பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு ஆசை. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க போக தான் போறோம். நான் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதை நான் கண்டிப்பா தட்ட மாட்டேன். ஆனா இது என் தங்கச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்காக அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. இப்ப போய் நான் அவ கூட நிக்கலனா அதை விட பெரிய தப்பு வேற என்ன இருக்கு? அப்புறம் நான் அவளுக்கு அக்காவா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் கண்டிப்பா போறேன். போயிட்டு வரேன். ஏய் யமுனா, ஏய் என்னடா இவ? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அவ தங்கச்சி எக்ஸாம் எழுத போகும்போது விஷ் பண்ணணும்னு யமுனா நினைக்கிறா. இங்க பாருமா, ஆக்சுவலா நானும் யமுனா கூட போயிருக்கணும். அவ போயிட்டு வரட்டுமா, விடுங்களேன். என்னடா இப்படி பேசுற? இப்படி பேசிட்டு போறா. என்னங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கான் பாருங்களேன். ஆமா, சக்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. இனிமே எங்க IAS எக்ஸாம் எழுத போறான்னு நினைச்சேன். ஆனா இப்ப IAS எழுத கிளம்பிட்டாளே. ஏங்க